பிரபாகரன்ல போட்டதே நான் தான்டா தெரியுமா. வேட்டேன்னு சொன்னேன் அம்மா சினேப்பரெல்லாம் அடிச்சு தீ தோச்சு அடிச்சான்டா அவன் தலைவன் பிரபாகரன். உண்மையாவாடா சொல்ற? நீ தானடா தலைவரை கொண்ட நீ சினப்பரில் பீதோச்சு அடிச்சு கொண்ட நீ. அதனால தான் அவரோட முகத்தை அடையாளம் கண்டு கொள்ள முடியாமல் இருக்கிறாரா இல்லையா என்ற ஒரு குழப்பத்தில் இன்னைக்கு வரைக்கும் இலக்கு மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா. நீ பீதோச்சு அடிச்சதாலையா? நான் ஏதோ ஒரு 20 நாடுகள் சேர்ந்து ஸ்ரீலங்கா இராணுவமும் சேர்ந்து இந்த பீயில பந்தோச்சு சாப்பிட்ற தமிழினம் இருக்கல்ல இன்னும் துரோகிகள், அதுகள் கொஞ்சம் சேர்ந்து துரோகங்களும் சூழ்ச்சிகளும் செய்து பல மக்களோட சேர்த்து தலைவரையும் கொண்டுட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். அதான் எப்படி நம்மளோட திரு வேணா பிரபாகரனை கொல்லுறது எப்படி ஒரு வெளியாளால கொல்ல முடியும்? அவரை கொல்வதுன்னு சொன்னால் நம்ம இனத்தான ஒருத்தனால தான் முடியும். அவன் தான் கூடவே இருந்து குழி பறித்து குழியை வெட்டி வெட்டி எதிர்பார்க்காத நேரத்தில் தள்ளிவிடக்கூடியவன் அவர் கூட இருக்கிறவங்களா தான் இருப்பான். அது ஏன் இனத்தானவா தான் இருப்பான். இப்போ நான் நம்புறேன் நீ சொல்றத. ஆனால் கொண்டது எப்படின்னு சொல்லிட்டா, ஆனால் ஏன் கொண்டான்னு சொல்றா? ஏன்னா பிரபாகரனை பிடித்த கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க இல்லையா. நீ ஒரு 2 நல்ல ரீசன் சொல்லு. அது சரியன்னா இப்படியும் இல்லைன்னா இப்படியும் நம்ம தலையாட்டுறோம். தமிழ்ல 2 பெரிய காவியங்கள் இருக்கு. ஒன்று மகாபாரதம், இன்னொன்று ராமாயணம். இதுல மாபெரும் 2 வீரர்கள் இருக்கிறார்கள். எவரினாலும் அழிக்க முடியாத மாபெரும் வீரர்கள், சாகா வரம் பெற்றவர்கள். ஒன்று கர்ணன், இன்னொன்று கும்பகர்ணன். இறப்பம் என்று தெரிந்தே போர்க்களத்தில் போய் அந்த மக்களுக்காகவும் சூழ்ச்சியினாலும், அது இறைவனின் சூழ்ச்சியினால் கொல்லப்பட்ட 2 பேர். எவர்களாலும் கொல்ல முடியாத 2 பேர். பிறந்தவன் ஒருவன் இறக்க வேண்டும் என்றது விதி. இறைவனின் சூழ்ச்சியால் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். ஆனா இறப்போம், என்னைக்காவது ஒரு நாள் சாவு வரும். அந்த சாவு மக்களுக்காக இருக்க வேண்டும் என்று சொல்லி விடுதலை போராட்டத்தை ஆரம்பித்த நமது தலைவர் நம் இனத்தினாலேயே சாவோம் என்று தெரியாமல் இறந்து போனாதான் இங்க மிகப்பெரிய அவ்வளவுக்குரிய ஒரு விடயம். இந்த 2 காவியங்களும் எழுதப்பட்டது. ஆனா இன்னொரு காவியம் இருக்குது. சாகா வரம் பெற்ற ஒரு மாமனிதன் மக்களுக்காக இறந்தான். அது ஈழத்து காவியம்னு சொல்லலாம், விடுதலை காவியம்னு சொல்லலாம், விடுதலை போராட்டம்னு சொல்லலாம், இல்ல பிரபாகரன் காவியம்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு உனக்கு அது புரியாது. நாளைக்கு ஊம்புள்ள பிள்ளை பெற்று அப்பிள்ளைகள் இந்த வரலாறு படிக்கும். இன்னைக்கு நீயும் இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். நான் தாண்டா பிரபாகரனை கொன்னேன்னு சொல்லி மார்தட்டி சொல்றா. நான் ஒன்னு பெருமைப்படுவேன், அப்படி ஒரு தலைவனை நீ கொண்டுட்டான். ஆனா பீதோச்சு அடிச்சு கொள்றேன்னு சொல்லி அவரு உன்னை நான் எதை அடிச்சு கொள்றேன்னு எனக்கு தெரியாம. அத்தலைவரை பிடித்தவர் எத்தனையோ கூடி பேர் இருக்காங்க. உனக்கு பிரபாகரனை பிடிக்கல, சரி, அது இருந்துட்டு போ. அவனை நான் தான் கொன்னேன்னு நேர் தான் மார்தட்டி சொல்லு. தீ அடிச்சு கொண்டேன்னு சொல்ற. யாழ்ப்பாணத்துல வேற நீ இருக்கிறேன்னு சொல்ற. தப்பையா சொல்லியிருந்தா மன்னிச்சு கொள்ளு. இந்த வழி உனக்கு இப்ப புரியாது. காலம் இதுக்கு ஒரு பதில உனக்கு சொல்லாட்டியும் உன் சந்ததிக்கு கண்டிப்பா சொல்லு.